போன பாட்டில் நம்ம ஆஷ்க்கும் ப்ராக்கும் ஃபைட் நடந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் போய் போன வீடியோ பார்த்துட்டு வரணும். சரிங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மூலியமாக அந்த தண்ணி வந்து அவனக்ஸ் மேலே பட்டிருக்கும். அதில் பீக்காச்சுவும் அவர் தோற்கிற வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கும். அப்போ நம்ம மிஸ்டி வந்து அது மேலே தண்ணி பட்டிருக்கு, தண்டர் போல்ட்டை யூஸ் பண்ண சொல்கிறான். நம்ம ஆஷும் அதுக்காக தண்டர் போல்ட்டை யூஸ் பண்ணுறான். அதுக்காக தண்ணி பட்டதுனால தண்டர் போல்ட் பட்டவொடனே அந்த ஆனக்ஸ் போக்கி மேலே தாங்கிக்க முடியல. அது ரொம்ப அதிகமாக மின்சாரப்பட்டு தோற்கிற நிலைமைக்கு வந்துடுது. ப்ராக்கும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறோம், ஆனால் முடியல. அப்போ கரெக்டாக நம்ம ஆஷ் வந்து அதை கதையை முடிச்சிருன்னு சொல்ல வரப்போ ப்ராக்கோட தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே தடுக்கிறாங்க. இல்லை, எங்கள் அண்ணன் ப்ராக்கு ரொம்ப பிடிச்ச போக்கியமான ஆனக்ஸ் தான், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே மிஸ்டி வந்து அதெல்லாம் இல்லை, விட்டுருங்க அவனை, விட்டுருங்க அவனே ஒன்றும் தெரியாதவன் இப்படிலாம் சொல்லி பார்க்குறான். ஆனால் இவங்க வந்து இல்லை, தோக்கடிச்சிடாதீங்க எங்கள் அண்ணனை அப்படின்னு சொன்னோடனே அப்போ ப்ராக் வந்து அதெல்லாம் இல்லை, இது ஒரு போட்டி, அதில் வந்து நான் ஜெயித்தாலும் தோற்றாலும் நான் ஒரு ஜிம் லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தம்பிட்டானாலும் அவன் வந்து இல்லை, தோக்கடிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து நம்ம ஆஷ் யோசிச்சு பார்க்குறான். ஒரு தடவை நம்ம பீக்காச்சுவை வந்து நம்ம ப்ராக் வந்து காப்பாற்றி விட்டாலும் ஒரு தடவை தோக்குற நிலைமை இல்லை. அதனால வச்சுட்டு சரி எங்கள் அண்ணனை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாபஸ் வாங்கிக்கிறான் ஆட்டோமேட்டிக்காக பேட்டில்லேருந்து. இதை பார்த்துட்டு இந்த மிஸ்டேக் வந்து என்ன இவ்வளோ நல்லவனாக இருக்கான் அப்படிங்கிற மாரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே நம்ம ஆஷ் பார்த்திங்கன்னா நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு குரல் கேட்குது பின்னாடி. என்னன்னா, இங்கே பாருப்பா தம்பி அப்படின்னு பார்க்குறான். இங்கே பாருப்பா தம்பின்னு கூப்பிட்றான். யாருன்னு பார்த்தா நம்ம ப்ராக்கு தாங்க. என்னான்னு பார்த்தா நம்ம ஆஷை கூப்பிட்டு நீ திரும்படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் திரும்புறான். என்னான்னு பார்த்தா அவனோட ஜிம் பேட்ஜ் தராங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆஷ் அவனோட ஜிம் பேட்ஜ் தான். அதுக்கு நம்ம ஆஷ் எனக்கு வேணாம்ப்பா, நான் தோத்துட்டேன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் இல்லை, நீ ஜெயிச்சிட்ட, உனக்கு இந்த ஜிம் பேட்ச் நியாயமாக கிடைக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப நேரமாக ப்ராக் சொல்கிறான். எனக்கு நிறைய பயணம் பண்ணுங்கிற ஆசைலாம் இருக்குது, நிறைவேற்ற முடியல, தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சொல்லிட்டு அப்படியே பேட்ஜையும் கொடுத்துட்றான். அப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த வினோதமான ஆள் வராரு. அவரோட வேஷத்தை கலைக்கிறாரு. யாருன்னு பார்த்தா இவர் தான் நம்ம ப்ராக்கோட அப்பாவும். இதை பார்த்துட்டு ரொம்பவே ப்ராக் ஆச்சரியப்படுறான். அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, உனக்கு தான் பயணம் பண்ண ரொம்ப பிடிக்கும்ல, இந்த ஆஷ் கூட சேர்ந்து நீயும் பயணம் பண்ணுங்கிறான். அதுக்கு ப்ராக் வந்து ஆனால் தம்பி தங்கச்சிங்க அப்படின்னு இழுக்க வரான். அப்போ அவங்க அப்பா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ உடனே ப்ராக் வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிற மாதிரி வராதுக்கு அவங்க அப்பா அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்லைங்க. டக்குன்னு பார்த்தா அந்த பையன் என்னன்னா அடிக்கடி அவன் தங்கச்சியில் ஒரு ஆள் அடிக்கடி பேண்ட்டை கிழிச்சிக்குவான் நான் தம்பியில். அதனால் வந்து இந்தமாரி விஷயம் வச்சு தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வகையாக நிறைய லிஸ்ட்டை போட்டு சொல்லி கொடுத்துட்டு நம்ம ப்ராக்கும் கிளம்புறாரு. மொத்தம் இப்போ 3 பேரும் சேர்ந்து பயணத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. இது செமையான சீனு. இப்போ மொத்தம் ஆஷ், மிஸ்ட்ரி, ப்ராக் இவங்க 3 பேர் சேர்ந்து பயணம் பண்ணி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ப்ராக் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறிச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம ஆஷும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம 3 பேரும் போகிறோம், அடித்து ஜெயிக்கிறோம், நான் பெரிய ஜிம் மாஸ்டர் ஆக போகிறேன், சரி பெரிய போக்கியமான் மாஸ்டராக ஆக போகிறேன்னு சொல்கிறான். அப்போ மிஸ்டி வந்து இங்கே பாருங்கன்னா நான் இல்லாமல் ஜெயிச்சிருக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஆஷ் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானாக தான் ஜெயிச்சங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவங்களுக்குள்ள சண்டையாகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீம் ராக்கெட் பயப்பிள்ளையை காட்டுறாங்க. என்னான்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீனில் ஏதோ ஒரு போக்கிமான் கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு குழிக்குள்ளே விழுந்துருப்பாங்க. அப்போ குழிக்குள்ளே வந்தாங்க, இப்போ தான் குழி தோண்டிட்டு மேலேயே வராங்க. அப்படியே இவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நம்ம ஆஷும் மிஸ்டியும் ஓடுறாங்க. அப்புறம் ஆஷும் ப்ராக்கும் ஓடுறாங்க. போய்ட்டு மிஸ்டி தப்பிக்கிட்டு இருக்கா. இப்படி இங்கே சண்டை போட்டுருக்காங்க. எப்படியே தப்பிச்சு வந்துட்டோம்டா, இதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே அதே கதை தான், எல்லாரும் ஆஷும் ப்ராக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டி வந்து துரத்திக்கிட்டு இருக்கா, அதோட முடிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே காட்டுறாங்க. காலையில் நம்ம ஆஷ், ப்ராக், மிஸ்ட்ரி 3 பேரையும் காட்டுறாங்க. இவங்கெல்லாம் மூன்ஸ்டோனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்கிற மாரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஆஷும் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ப்ராக்கும் ஆமாங்கிற மாதிரி இருக்காங்க. அப்புறம் அங்கே ஒருத்தர் யாரும் ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே நிறையா விதமான ஊபேட்ஸ் போக்கிமான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது வந்து இவங்க அட்டாக் பண்ண போதுன்னு எல்லாம் பயப்படுறாங்க. பார்த்தா அது அவங்கள அட்டாக் பண்ணல, வேறு யாரையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஆஷ் வந்து நான் காப்பாற்ற போகிறேன். அப்போ போத்து வழி போக்கிடெக்ஸில் எடுத்து இது என்ன மாதிரி போக்கிமான் பார்த்தீங்கன்னா ஊபேட்ஸ் போக்கிமானா, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக சவுண்ட் கொடுக்குற போக்கிமான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம பிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப மிஸ்டி வந்து ஏண்டாடே அங்கே ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கார், நீ எதை பார்க்காம போக்கிடெக்ஸ் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம பீக்காச்சுவை பற்றி ஆஷ் வந்து பீக்காச்சு தண்டர் பெல்ட்டை கொடுறாங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே பீக்காச்சு தண்டர் பெல்ட்டை கொடுத்த உடனே எல்லோரும் அந்த அல்டிமேட் தண்டர் பெல்ட்டில் அதுங்கெல்லாம் ஓடி போயிடுச்சுங்க. அப்போ பார்த்தா இங்கே ஒருத்தர் மட்டையாகி கிடக்கிறாரு. யாருன்னா இவர் ஒரு டாக்டரா சயின்டிஸ்டாக இருந்தார்ல, இவர்
இவரை தான் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. அப்போ இவரை தான் வந்து நம்ம ஆஸ் காப்பாற்றியிருக்காங்கள இருக்குது. அப்போ உடனே இவர் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா முடிச்சுனா உடனே ஒரு மாதிரியே டக்குன்னு தண்டர்போல்ட்டை யூஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஆயிடுச்சு. அப்போ தான் ரெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த குகையோட தான் மூன் ஸ்டோன் இருக்குமா, இதற்காக தான் இவர் இங்கே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காராம் அப்படிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஓ அப்படியா மூன் ஸ்டோனை நானும் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆசை கேட்குறான். ஆனால் பார்க்கலாம், ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இதுக்குள்ளே கொக்கைக்குள்ளே நிறைய விதமான போக்கிமான்ஸ்லாம் இருக்கான். போக்கிமானாக காட்டுறாங்க. அது என்ன போக்கிமான் அப்படின்னா கிளெஃபெரி. அந்த போக்கிமானை பற்றி தான் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுங்க தான் மூன் ஸ்டோனுக்கு ஒரு முக்கியமான இதமாக இருப்பாங்களாம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இவர் வந்து ஏதோ மூன் ஸ்டோனை பற்றி அப்படி இப்படி அதை பற்றி ஏதோ பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஆஷும் ஓ அப்படிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் கரெக்டாக அந்த கிளஃபேரி போக்கிமான் ஓடி போணுச்சு. இதை பார்த்தா நம்ம மிஸ்ட்ரி கிளஃபேரி அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஆஷ் வந்து போக்கிடெக்ஸ் எடுத்து பார்க்குறான். இந்த போக்கிமான் ரொம்ப ரேரான போக்கிமானா, இதெல்லாம் பற்றி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஆஷ் வந்து பிடிக்க போகிறேன்னு போகிறப்ப எங்கே பாருக்கண்ணா அதெல்லாம் வித்தியாசமான போக்கிமான், அதனால் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆஷ் சரி பிடிக்க முடியாதுல பிடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஆஷும் சரி ஓகே சரிங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் இந்த போக்கிமான் எங்கேயோ ஓடுது. அது ஏதோ பார்த்து பயந்துருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம மியாத்து பயப்பட தான் அந்த வேலையை காமிச்சு விட்ருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஆஷ் வந்து கண்ணா வந்துட்டீங்களா மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறான். அதுக்கு ஒன்றே மியாத்து ஆமாண்டா நாங்கள் வருவோண்டா அப்படின்னு பேசுகிறோம். நீங்கள் பீக்காச்சு போய் அந்த கிளெஃபெரி போக்கிமான்ட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இங்கிட்டு எப்போதும் போல் அந்த டீம் ராக்கெட் பைபிளே வந்து ஒரு பெரிய டயலாகை சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற எல்லா போக்கிமானும் எங்களுக்கு தான், அந்த மூன் ஸ்டோன் எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஆசை சரி ஏதாவது பண்ணிக்கோங்க, ஆனால் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி ஆசை சொல்கிறான். சரிவா போட்டிக்கு ரெடியாகிற மாதிரி கேட்குறான். நம்ம ப்ராக்கும் ஆஷும் போட்டிக்கு இறங்க போகிறாங்க. டீம் ராக்கெட் இறங்க போகிறாங்க. யார் ஜெயிப்பாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. சட்டா பாய்.